துன்பங்களோ துயரங்களோ சோதனையோ வேதனையோ பதுவை புனிதர் பரிந்துரைப்பார், எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். அந்த வரி மட்டும் பாடுறீங்களா? பாடல் வகுப்போடு சேர்ந்து பாடலாமா? பாடுறீங்களா? நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும். துயரங்களோ சோதனையோ வேதனையோ, துன்பங்களோ துயரங்களோ சோதனையோ வேதனையோ பதுவை புனிதர் பரிந்துரைப்பார், எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார். பதுவை புனிதர் பரிந்துரைப்பார், எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார். நம்புங்கள், செவியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், செவியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். இயேசுவில் பிரியமான நண்பு சகோதர சகோதரிகளே, அந்தோணியார யாரெல்லாம் நம்புறீங்க? எல்லாரும் நம்புறீங்களா? அந்தோணியார் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பாதுகாவலராக இருக்கின்றார், எங்களை வழி நடத்துகின்றார், எங்களோடு இருக்கின்றார். நம்புறீங்களா? இதே கேள்வி நான் கடைசியில் கேட்பேன். அந்தோணியார நம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கு 3வது நவநாள், அந்தோணியாருடைய திருவிழா அப்படின்னு சொன்னாலே நவநாளிலே திருப்பலி வைக்கின்ற பொழுது அந்தோணியார் எங்கே பிறந்தார், எங்கே வளர்ந்தார், எந்த சபையில் சேர்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வாழ்க்கை வரலாறை சொல்வார்கள். நம்ம இந்த மாதிரி உரையில் அவர் வரலாறெல்லாம் சொல்ல தேவையில்லை. அந்தோணியார் எப்படி நமக்கு பரிந்து பேசுபவராக இருக்கின்றார் என்ற தலைப்பிலே சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அந்தோணியாரிடத்திலே நாம் நம்புகின்ற பொழுது, அவரிடத்திலே வேண்டுகின்ற பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்களோ துயரங்களோ வேதனைகளோ எதுவாக இருந்தாலும் அந்தோணியாரிடத்தில் நான் கேட்கின்ற பொழுது, அந்தோணியார் தனது கரத்திலே இருக்கக்கூடிய அந்த குழந்தை இயேசுவிடம், ஆண்டவரிடமிருந்து நாங்கள் கேட்கின்ற அனைத்தையும் எங்களுக்கு பெற்று தருவார் என்ற நம்பிக்கையில் நாம் அனைவரும் ஒன்றாக இங்கே கூடியிருக்கின்றோம். அந்தோணியார் பரிந்து பேசுபவராக இருக்கின்றார். யாருக்காக? நமக்காக பரிந்து பேசுபவராக அவர் இருக்கின்றார். அவருடைய இளமை பருவத்திலிருந்தே அவர் மற்றவர்களுக்கு பரிந்து பேசுபவராக, அவர் குருமடத்திலே சேருகின்ற பொழுது, சக மாணவர்களோடு அவர் பழகுகின்ற பொழுதும் கூட ஒருவர் மற்றவரோடு உறவாடி அவர்களுக்கு ஒரு துணையாக நான் இருக்கிறேன் என்று அவர் துணையோடு இருக்கக்கூடியவர் நம்முடைய புனித அந்தோணியார். அவர் குருமடத்திலே குருமட மாணவர்களுக்கு கல்வி சொல்லிக் கொடுக்கின்ற பொழுதும் கூட அவர்களுக்கு ஒரு துணையாக, ஒரு ஏணிப்படியாக அவர்களை மேலே வர வேண்டும் என்பதற்காக, ஆண்டவரோடு அவர்கள் ஐக்கியமாக வேண்டும் என்பதற்காக அவர்களோடு அவர் ஒன்றாக பரிந்து பேசுபவராக அவர்களோடு இருக்கின்றார். பின்பு நமக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் நம்மை போன்று மனிதராக இருந்த அவர் ஆண்டவர் மீது அளவற்ற நம்பிக்கை கொண்டதன் காரணமாக, அவர் மீது தன்னையே ஒரு முழுமையான நம்பிக்கையோடு இருந்ததன் காரணமாக இன்று நாம் அனைவருக்கும் அவர் ஒரு மாபெரும் புனிதராக இருக்கின்றார்.
அவர் பரிந்து பேசியதன் காரணமாக, ஒருவர் மற்றவர்களோடு உறவாடியதன் காரணமாக, அன்போடும் மகிழ்ச்சியோடும் அவர்களை வாழ வைத்ததன் காரணமாக அவர் என்று நமக்கு ஒரு மாபெரும் புனிதராக இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கோடி அற்புதர் புனித அந்தோணியாரை நம்புகின்ற நாம் ஒருவர் மற்றவர்களுக்கு நாம் பரிந்து பேசுபவர்களாக இருக்கின்றோமா? தானே நம்புறீங்களா? அப்போ அந்தோணியார் பரிந்து பேசுபவராக இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் மற்றவர்களுக்கு பரிந்து பேசுகின்ற ஒரு மகனாக, ஒரு மகளாக, ஒரு கணவனாக, ஒரு மனைவியாக, பிள்ளைகளாக நாம் இருக்கின்றோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு மிக அருமையாக கூறுகின்றார், நீங்கள் விண்ணரசுக்கு செல்ல வேண்டும் என்றால் உங்கள் சகோதர சகோதரிடம் சினம் கொள்ளாதீர்கள், இல்லை என்றால் நீங்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாவீர்கள் என்று. அன்பார்ந்தவர்களே, கோடி அற்புதர் அந்தோணியாருக்கு நாம் அனைவருமே சகோதர சகோதரிகள். அவர் நமக்காக பரிந்து பேசுகின்றார். அப்படி இருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நம்மோடு பிறந்திருக்கின்ற சகோதர சகோதரிகள், நம்மோடு திருமணமாக இருக்கின்ற கணவன் மனைவிகள், பிள்ளைகளுக்காக நாம் பரிந்து பேசுகின்றோமா? அன்பார்ந்தவர்களே, குடும்பத்திலே நாம் முதலில் பார்க்கின்ற பொழுது தாய் தந்தையர்கள் அந்த இரண்டு உள்ளங்களும் தான் பெற்றெடுத்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டும், அவர்கள் வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும் என்று இறைவனிடத்திலே பிள்ளைகளுக்காக பரிந்து பேசுகின்றவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, அப்படி இருக்கின்ற பொழுது அந்த தாய் தந்தையர்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி பார்த்து கொள்கின்றோம்? அந்தோணியார் திருவிழா அப்படின்னு சொன்னால் லைட் செட்லாம் போட்டுட்டு தேர் பவனிலாம் சுற்றிட்டு ஒரு மகிழ்ச்சியான திருவிழாவாக நாம் கொண்டாடுகின்றோம். ஆனால் ஒரு சில நேரங்களில் நாம் பெற்றெடுத்த தாய் தந்தையர்களை நாம் மதிப்பது கிடையாது. நமக்காக பரிந்து பேசுகின்ற அவர்களை நாம் ஒதுக்கி வைத்து விடுகின்றோம். நெல்லித்தோப்பில் ஒரு அம்மா வந்து என்கிட்ட ஞாயிற்றுக்கிழமை பூசை முடிச்சுட்டு வந்து ரொம்ப அழுதாங்க. ஏம்மா அழுவுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, ஃபாதர், எனக்கு 4 பசங்க 2 பொண்ணுங்க, என் கூட இப்போ யாருமே இல்லை. மாதத்துக்கு ஒரு தடவை வந்து ஏதோ வந்து பார்த்துட்டுக்கு போவாங்க, நான் தனியாக தான் இருக்கிறேன், சோறு கொடுக்க கூட எனக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் மல்க அழுகுறாங்க. எனக்காக வேண்டிக்கிங்க ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு. அன்பார்ந்தவர்களே, உண்மை, பெற்றவர்களை நாம் மதிக்கவில்லை, கடைசி காலத்தில் அவர்களை நாம் பாதுகாக்கவில்லை, நமக்காக பரிந்து பேசிய அவர்களை நாம் பாதுகாக்கவில்லை என்றால் அந்தோணியாரை நாங்கள் நம்புகின்றோம், அவர்கள் செய்த அற்புதங்களை நாங்கள் நம்புகின்றோம் என்று நம்மால் கூற முடியாது. ஊர் மொத்தத்துக்கும் சோறு போட்டாலும் தாய் தந்தைக்கு சோறு போடலைன்னா கடுகளவும் புண்ணியம் வந்து சேராது அப்படின்னு ஒரு கவிஞர் சொல்கின்றார். அன்பார்ந்தவர்களே, நமக்காக பரிந்து பேசுகின்றவர்கள், அவர்களை நாம் எப்படி பாதுகாக்கின்றோம்? அது அண்ணனாக இருக்கலாம், தங்கையாக இருக்கலாம், சகோதர சகோதரிகள், உற்றார் உறவினர்கள், பிள்ளைகள், அவர்களுக்காக நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? போன வாரம் ஞாயிற்றுக்கிழமையில் நெல்லித்தோப்பு பங்கில் ஒரு கேள்வி கேட்டேன். எல்லாருமே மிக அருமையாக பதில் சொன்னாங்க. அதே கேள்வியை நான் உங்கள்கிட்ட திருப்பி கேட்குறேன். இந்த கேள்வியை ஏன் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, பெற்றோர்களை நாம் மதிக்க வேண்டும், அவர்களை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? அப்போது சில பேர் சொல்லுவாங்க, ஃபாதர் வயசாயிடுச்சு ஃபாதர், அவங்கள எப்படி வச்சு பார்த்துக்கிறது, அவங்க ஒரு சில நேரத்தில் பண்ணுறது எனக்கு பிடிக்க மாட்டுது, அவங்க செய்கிற செயலுங்களுக்கு சரியில்லை அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது நம்மளை தூக்கி வளர்த்தவங்க அவங்க தான். அவங்களுக்கு நாம் கடைசி காலத்தில் குழந்தைகளை போல் பாதுகாக்க வேண்டும். அதைத்தான் அந்தோணியார் பரிந்து பேசுவராக இருக்கின்றார் என்று நான் கூறினேன். சரி, இப்பொழுது அந்த கேள்வி, இப்போ நம்ம எல்லாருமே பஸ்ஸில் போயிட்டுருக்கோம் அப்படின்னா, நம்ம எல்லாருமே பஸ்ஸில் போயின்னு இருக்கிறோம். போகும்போது என் பர்ஸு வந்து மிஸ் ஆகிடுச்சு. என்ன மிஸ் ஆகிடுச்சு? என் பர்ஸு மிஸ் ஆகிடுச்சு. நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இந்த மாதிரி என் பர்ஸு மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா நீங்கள் என்கிட்ட என்ன கேட்பீங்க? வழக்கமாக ஒன்று கேட்பீங்க. என்ன கேட்பீங்க?
பர்ஸு மிஸ் ஆகிடுச்சுன்னா என்ன சொல்லுவீங்க கேட்பீங்க? எங்கே வச்சிங்க? அதுக்கு மேலே ஒன்று கேட்பீங்க, பத்திரமா வச்சிருக்க வேண்டியது தானே. ரெண்டாவது அப்புறம் பர்ஸை பத்திரமா வச்சுக்க வேண்டியதானே, எங்கே வச்சிங்க, எந்த கலரு, இதெல்லாம் நார்மலாக கேட்குறது. அதுக்கும் மேலே ஒன்று கேட்போம். என்ன நம்ம கேட்போம்? பர்ஸில் எவ்வளோ பணம் வச்சுருந்தீங்க கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? நான் சொல்கிறேன், பர்ஸில் 30 ரூபா வச்சுருந்தேன். அப்போ நீங்கள் என்ன என்கிட்ட கேட்பீங்க? என்னம்மா? 30 ரூபா தானே, போனால் போதும், அதுக்கு ஏன் பர்ஸு கேட்குறீங்க கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? கண்டிப்பாக கேட்போம். 30 ரூபா தானே, இந்த பர்ஸு இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன? பர்ஸுக்குள்ளே இருந்தது 30 ரூபா, பர்ஸு 30,000 ரூபா. இப்போ என்ன சொல்லுவீங்க? பர்ஸுக்குள்ளே இருந்தது 30 ரூபா, பர்ஸு 30,000 ரூபா. இப்போ என்ன சொல்லுவீங்க? இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க 30 ரூபா தானே, போனால் போகுது. நீங்கள் தானே சொன்னீங்க 30 ரூபா போனால் போகுது. 30,000 ரூபா பர்ஸுன்னு சொன்ன என்ன சொல்கிறீங்க? ஐயையோ 30,000 பர்ஸு தானே முக்கியம். அன்பார்ந்தவர்களே, அதே போன்று தான் தாயாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், யார் வேணால் இருக்கலாம். அவங்க செய்கின்ற சிறு சிறு தவறுகள் இந்த 30 ரூபா காசு மாதிரி தான். போனால் போதும், நீங்கள் தானே சொன்னீங்க, விட்டுடணும், போனால் போட்டும். 30,000 ரூபா மதிப்புள்ளவர்கள் தான் யார்? தாயாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், யாராக வேணால் இருக்கலாம். நமக்காக பரிந்து பேசுகின்றவர்கள், மதிப்பு மிக்கவர்கள், அவர்களை நாம் எப்படி பாதுகாக்கின்றோம்? அந்தோனியார் பரிந்து பேசுகின்றார், நம் ஒவ்வொருவருக்காகவும் பரிந்து பேசி கொண்டிருக்கின்றார். ஆனால் நம்மோடு வாழுகின்ற தாய் தந்தையர்கள், உற்றார் உறவினர்கள், கணவன் மனைவி பிள்ளைகள் ஒவ்வொருவருமே நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை நாம் எப்படி பார்த்து கொள்கின்றோம்? மதிப்பு மிக்கவர்களாக நாம் அவர்களை வைக்க வேண்டும். அவர்கள் செய்கின்ற சிறு சிறு தவறுகளை உதறி தள்ளிவிட்டு அவர்கள் எனக்கு முக்கியம் என்று நாம் அவர்களை பாதுகாக்க வேண்டும். அந்தோனியாருக்கு நாம் எல்லாருமே முக்கியம். நம்ம செய்கிற சிறு சிறு தவறுகள் எல்லாம் என்ன செய்கிறார்? அவர் தன் கரத்தில் இருக்கக்கூடிய குழந்தை இயேசுவிடம், எங்களுடைய மக்கள் தவறு செஞ்சுட்டாங்க, அவங்களுக்காக நான் உங்கள்கிட்ட பரிந்து பேசுகிறேன், அவங்கள நீங்கள் மன்னிச்சிடுங்க ஆண்டவரே, பரிந்து பேசி கொண்டிருக்கின்றார் நம்முடைய அந்தோனியார். அப்படி இருக்கின்ற பொழுது நம்மோடு இருந்து நமக்காக பரிந்து பேசுகின்றவர்களை நாம் எப்படி பார்த்து கொள்கின்றோம், எப்படி இருக்கின்றோம்? சிந்தித்து பாருங்கள். அந்தோனியாரை நம்புகின்றோம், அவருடைய அற்புதங்களை நாம் நம்புகின்றோம், அவரை நாம் நம்புகின்றோம் என்றால் நம்மோடு இருப்பவர்களை நாம் நம்பிக்கையோடு பார்த்து கொள்ள வேண்டும். எனவே அதற்காக தொடர்ந்து இத்திருப்பலியில் அந்தோனியாரிடத்திலே நாம் வேண்டுவோம்.